ஃபேட்டி லிவர்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்டம்ஸ் தெரியறது இல்லைங்க. ஒரு சில பேருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அறிகுறியும் காமிக்குது. உதாரணமாக பசி ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது காலையில் 2 தோசை தான் சாப்பிட்டேன், இல்லை காலையில் 2 இட்லி தான் டாக்டர் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறவங்க. நிறைய பேருக்கு மதியானம் 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் பசியே இருக்கிறது இல்லை. இடையில எந்த ஸ்நாக்ஸ் டீ காஃபி சாப்பிடாமல் இருந்தாலுமே இந்த பசின்றது எடுக்கிறதே இல்லை. ஸோ இது மாதிரி பசி குறைவாக இருந்தாலுமே லிவரில் எதுவும் பாதிப்பு இருந்தாலும் ஒரு அறிகுறியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு பசிலாம் நார்மலாக இருந்தாலுமே 3 வேளையும் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. ஆனால் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த வயிறு உப்பிசமோ, சாப்பிட்டது செரிக்காமல் இருக்கிறது, அதிகமாக நெஞ்சு கரிக்கிறது, இது போல் தொந்தரவுகள் அதிகமாக காமிக்கும். இது எல்லாமே லிவர்லேருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னா இதுவும் ஒரு அறிகுறியை காமிக்கும். அது ஏன் தட்டுப்பாடு இருக்குது, இல்லை அதில் ஏன் குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னா லிவரில் அங்கங்கே ஃபேட் டெபாசிட் ஆகிறதும் முதல் காரணமாக இருக்குங்க. இந்த ஃபேட்டி லிவர் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. உதாரணமாக ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு உருவாகுது. ஆல்கஹால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்குமே இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது. அவங்களுக்கு இது எதனால் ஏற்படுது அப்படின்னு காமனாக பார்க்கும்போது அவங்க அதிக அளவாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, அதிக அளவாக இனிப்பு சத்து சாப்பிட்றது. உதாரணமாக ஒரு சில இனிப்புகள் சாப்பிட்டாலுமே, இல்லை காலையிலேயும் சாயந்தரம் டீ காஃபி குடிக்கும்போது அதில் சர்க்கரை ஆட் பண்ணி குடிக்கும்போது அந்த டீ தூளும் காஃபி தூளுமே லிவரை பாதிக்குது, சர்க்கரையுமே லிவரை பாதிக்குது. இது ஒரே நாளில் ஏற்படுறது இல்லைங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஹேபிட்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நாளடைவில் இந்த லிவரில் கொழுப்பு சத்து படிய ஆரம்பிச்சிருது. அது மட்டும்தான் காரணமாக டாக்டர்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு சில பேர் 30 நிமிஷமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது தவறுனா மட்டுமே இந்த லிவரில் கொழுப்பு படிகிறது, உடம்புல அங்கங்கே அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் கொழுப்பு படிகிறதுலாம் உருவாகுது. இப்போது இது எந்த அறிகுறி இல்லாமல் நான் ஸ்கேன் பண்ண போனேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை நான் எனக்கு அறிகுறிலாம் காமிச்சது, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிரேட் 1 சொல்லியிருக்காங்க, கிரேட் 2 கிரேட் 3 சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பயப்படவே வேண்டாங்க. அது கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதை ரிவர்ஸ் பண்ணி ஒரு நார்மல் லிவர் கொண்டு வர முடியும். அது எப்படின்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம உடம்பே தன்னை சரி பண்ணிக்க தான் முதல் பார்க்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம அந்த ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் செய்யாமல் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டுமே போதும். உதாரணமாக உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயே லிவர் தான் ஃபாஸ்ட்டாக ரீஜெனரேட் ஆகுது. அதை நீங்கள் கட் பண்ணாலுமே, இல்லை நீங்கள் யாருக்கா லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லிவர் தானாக ரீக்ரோத் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது போல் ஒரு சூப்பரான ஆர்கன் தான் லிவர். அந்த லிவரில் இது போல் கொழுப்புத்தன்மை படிஞ்சு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்து அப்படின்னா முதல் விஷயம், நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் உணவை மாற்றுங்க. 2வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துங்க. 3வது விஷயம், ஆல்கஹால் ஏதாவது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அதை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. உணவில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதிக அளவாக இனிப்பு சத்து எடுக்கக்கூடாது, டீ காஃபி அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் மினிமம் அளவு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும், ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கக்கூடாதுங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே லிவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தானே சரி பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை டாக்டர் என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது, எனக்கு ஒரு ஏதாவது சூடாக அந்த டைமில் குடிக்கணுன்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் என்னோடய கிளினிக்கில் சொல்லக்கூடிய இந்த ஹெர்பல் டீடாக்சிஃபிகேஷன் ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே லிவருக்கு ரொம்பவே முக்கியமான பொருள். அந்த லிவர் சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சித்த மருத்துவத்தில் இது ரொம்ப பயன்படுத்துகிறோம். ஃபேட்டி லிவர் இருந்தவங்க தைரியமாக அதை சாப்பிட்லாம். ஹெர்பல் டீயை மேக் பண்ண என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா, ஏலக்காய், சீரகம், வால்மிளகு, நெல்லிக்காய், திராட்சை, இந்த பொருட்கள்லாம் சேர்ந்தது தாங்க திராட்சாதி குடிநீர். திராட்சாதி கஷாயம்னு ஒன்று இருக்குது, அது வேறு. இது திராட்சாதி குடிநீர். இது நீங்கள் ஓனாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய சித்தா மெடிக்கல் ஷாப், அதாவது நாட்டு மருந்து கடையிலுமே உங்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய லிவர் பாதிப்புக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை தான் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 2 அப்படி இருக்குன்னா சித்தா மருந்துகளில் நிறைய மருந்துகள் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சலை கருப்பச்சூரணம், லீஃப் டிடோ மாத்திரை, அமைல்கியூர் டிஎஸ்என்ட் சிரப்பு. இது இல்லாமல் இன்னுமே நிறைய மருந்துகள் இருக்குது. உங்கள் நாடிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட குறிகுணங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு சித்த டாக்டரை பார்த்து அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சித்த மருந்துகள் கொடுப்பாரு. உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது மஞ்சக்காமல் நமக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒரு மூலிகை வைத்தியம் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மஞ்சக்காமல் தானாக சரியாயிடும். ஸோ அதே மாதிரி தாங்க லிவரில் எதுவும் பாதிப்பு எப்படி இருந்தாலுமே சித்த மருந்துகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.